சரி சீக்கிரம் வாங்க. என் மக இந்த வீட்டுக்கு வரதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வா மக்களே. ராதிகா உன்னதாம இம்பட்டு நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வா உள்ளக்க வா. எங்க மக்களே மருமையன காணா? அம்மா என் துணிமணில மடிச்சு பேக்ல வச்சிருந்தேம்மா. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு சாயந்திரமா என் பேக்கையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. ஓ அப்படியே மக்களே. சரி சரி. மக்கா ராதிகா ஓ மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு நடையா நடந்து இப்படி திரும்ப எழுத்து போயிருக்கியம்மா. மாப்பிள்ளைகிட்ட பேசி நீனே மருமையனும் இங்கேயே வந்து தங்கிருக்க வேண்டியதானே? எங்கம்மா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கொடுத்து கேட்க மாட்டாருலம்மா. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது, போகட்டுமா விட்டு பிடிப்போம். என் மக ராதிகா புத்திசாலி, தனி கொடுத்தனா கூட்டிட்டு வந்துருவா. வாமா ராதிகா. மாமா வந்து எம்புட்டு நேரம் இப்பதே வெளியில வாரா. அத்தே அடுப்படியில கொஞ்சம் வேலையா இருந்தே, அதான் வர முடியல. ராதிகா தம்பி வரலையாமா? அண்ணி அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்திரமா வருவாங்க அண்ணி. ஓ அப்படியாமா? அண்ணே வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமாமா இப்பதான் போனாங்க. அத்தே நான் கொஞ்சம் வெளியில வரைக்கும் போயிட்டு வரேன் தே. என்னது வெளியில போறியா? எதுக்கு? இல்லத்தே குழுவுக்கு காசு கட்டணும், உங்க மயன்ட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கேன், போய் ராணிய கட்ட மட்டும் கொடுத்துட்டு வரேன் தே. வீட்லயே ஏகப்பட்ட வேலை கிடக்கு, காலங்காத்தாலேயே குழுக்கு காசு கட்ட போயிட்டு கிடக்குறவ. சாயந்திரம் 5 மணிக்கு மேல தானே காசு கட்டணும், அதெல்லாம் அப்புறமாட்டி போய் கட்டிக்கலாம். வீட்டு வேலையை போய் ஃபர்ஸ்ட் பாரு போ. அத்தே ராணிய கட்ட மட்டும் கொடுத்துட்டு வந்துறேன் தே, அப்புறம் எனக்கு மறந்துரும், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க தே. இங்க பாரு டீ, நான் சொன்ன கேட்க மாட்டியா? ரொம்ப தான் திமிரு வச்சு ஆடுற. என் மக வந்துட்டாங்கறவும் எப்படிடா வேலையில இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ஓடுறவ. ஏத்தே ஏத்தே இப்படி பேசுறீங்க? ராதிகா வந்தனால நான் எதுக்குத்தே ஓடணும்? அவ என்ன பேயா பிசாசா? நீ அம்மா சொல்றதும் சரிதானே. நான் வந்த பின்னாடி தானே குழுக்கு காசு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்து போறீங்க. ஏன் குழுவுக்கு சாயந்திரமா காசு கட்ட கூடாதா? ஏன் நீ இப்படி பண்றீங்க? நான் வாரது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏமா ராதிகா நீ ஏமா இப்படி பேசுற? அத்தையும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க, நீனு இப்படி பேசுறியம்மா. என் மனசை கஷ்டப்படுத்தாதம்மா. சங்கத்துக்கு காசு கட்டுறதுக்கு மறந்து போயிருவேன், அதான் ராணிய கட்ட கொடுத்துட்டு வரலாம் தான் சொல்றேன். அதுக்கு ஒரு பிரச்சனையா? நான் சாயந்திரமே போய் குழுக்கு காசை கட்டிக்கிறேன். இங்க பாரு திமிர, என்னமா கனவட்ட பேசிட்டு அவ பாட்டுக்கு போறானே. அடியே அடியே நில்லடி. என்னத்தே? இங்க பாருடி, என் மருமைய சாயந்திரமா வாரேன்னு சொல்லிருக்காங்க. நீ பாட்டுக்கு ரசமும் சாம்பாரும் எதுவும் வச்சு தொலைஞ்சு போறாத. என் மருமைக்கு சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் 65 பண்ணிரு. அத்தே மார்க்கெட்டு நீங்க போறீங்களா? வெயில் என்ன வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்குள்ள நான் போனா சுருண்டு விழுந்து போடுவேன். சின்ராசுக்கு அப்பதையா போன் பண்ணிட்டேன். உன் தங்கச்சியும் மாப்பிளையும் வாராகலாம், சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன். அவன் கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு வந்துருவேன். போற பள்ளி கொட்டாம நல்ல ருசியா வையிடி. சரி தே. சரி சரி, நீ இங்கே எதுக்கு நிக்கிறவ? அடுப்படிக்குள்ள போய் வேலைய பாரு. ஆத்தால மகளும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறதுக்காக நிக்கிறியா? அத்தே எனக்குலாம் அந்த புத்தி இல்லத்தே. ஆமா நீ பெரிய நல்லவ. போடி என்கிட்ட குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணு போ. ஏமா அண்ணிய போட்டு விரட்டிக்கிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் உனக்கு புரியாது மக்களே. இந்த மாதிரி அரட்டி உரட்டி இருந்தாத்தே வீடடங்கி இருப்பா. இல்லைனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரிய பேச கேட்டுட்டு உன் அண்ணனை தனி கொடுத்தவன் கூட்டிட்டு போயிருவா. மக்கா ராதிகா வெயில் அலைஞ்சது ரொம்ப டயர்டா இருக்கமா. போய் ரூமுக்குள்ள ஏசியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் பாடு. உன் அண்ணிக்காரிய ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்றேன் போமா. சரிம்மா, ஆப்பிள் ஜூஸ்ல நல்ல நிறைய ஐஸ் போட்டு கொடுக்க சொல்லுங்கம்மா. சரி மக்களே. சியானா காலையில இருந்து இந்த போனத்தையே பாத்துக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் புக் எடுத்து வச்சு படிக்க கூடாதாடி? நீ இங்க போன நோண்டிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா தங்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க அப்பா அங்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காரு. எப்ப 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 இந்த செல்லுக்கு கண்ணி இருந்தா கூட அழுது வடிச்சிருக்க முடி. அடிய பட்டி கட்டிச்சிருக்கி, எப்படிடி பேசுற? டீசெண்டா பேசுடி. இவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு டீசென்ட்னா என்ன விலைன்னு கேப்பா போல இருக்கு. ஆமா பொல்லாத டீசென்ட். இவர் வேற சும்மா கிடக்க மாட்டாரு. அடியே சியானா போன செத்த நேரம் குடிடி. நீனே எம்பிட்டு நேரம் பாத்துக்கிட்டு இருப்ப? அதான பார்த்தேன், என் பொண்டாட்டிக்கு அறிவு வந்துருச்சேன்னு பார்த்தேன். இப்போ உனக்கு செல்லு வேணும், அதனாலதான் சியானாவை திட்டிக்கிட்டு இருக்க. எங்க காலையில இருந்து இவ செல்லையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. செத்த நேரம் என்கிட்ட குடுக்கல. நீங்க ஏதாவது படிச்சவங்க தானே, ஒன்னு ரெண்டு ஏதாவது சொல்லி கொடுக்க வேண்டியதானே? பரிச்சை வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு, நீங்க வாட்டுக்கு அசால்ட்டா இருங்க. அடியே இம்புட்டு பேசுறியே, நீ சொல்லி கொடுக்க வேண்டியதானடி? ஐயோ மனுஷா, நான் படிச்சிருந்தேன்னா உங்களை இருக்கிய நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். 4 எழுத்து படிக்காதனாலதானே இப்படி உட்கார்ந்து கிடைக்கேன். இல்லைன்னா நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அம்மா சீக்கிரமா பட்டு சேலையை செலக்ட் பண்ணுங்கம்மா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிருச்சு, நீங்களும் கிண்டி கிண்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்கம்மா. என்னையும் 4 வீட்டுல கூப்பிட்டுருக்காமா, நான் போகணும். சீக்கிரமா பட்டு சேலையை செலக்ஷன் பண்ணுங்க. பட்டு சேலையை செலக்ஷன் பண்ணி எடுக்க வேணாமா? டக்கு புக்குன்னு எடுக்கிறதுக்கு இது என்ன காய்கறியா? நிதானமத்தே எடுக்கணும். என் மகளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல, கொஞ்சம் பொறுங்க. அம்மா நீங்க கேட்ட மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு கலர் தாமா கொண்டு வந்திருக்கேன். எல்லா கலரும் சூப்பரான கலர். இதுல ஏதாச்சும் ஒரு கலரை பாருங்கம்மா சீக்கிரம். பட்டு சேலையெல்லாம் கலர் கலரா சூப்பரா இருக்கே. இந்த சேலையில எது கட்டினாலும் என் மக அழகா இருப்பா. இம்புட்டு கலர்ல எந்த கலரை செலக்ஷன் பண்றதுனே
ஏம்மா இந்த கலரை பாருங்கம்மா, குங்கும கலரு உங்க மகளுக்கு கட்டினா ரொம்ப அழகா இருக்குமா. ஆமா குங்கும கலரு நல்ல அழகா இருக்கே. இந்த சேலைய மட்டும் உங்க மக கட்டுனா அம்புட்டு எடுப்பா இருக்குமா. இந்த சேலையை எடுத்துக்கிறீங்களா? என் மகளுக்கு எல்லா சேலையும் அழகாத்தான் இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, பட்டு சேலையெல்லாம் டக்கு புக்குன்னு எடுக்க கூடாது. என் மகளுக்கு பிடிச்ச கலரா பார்த்து நானே செலக்ஷன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பொறுங்க. எங்க அத்தை பட்டு சேலையில செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் ஃபங்க்ஷன் வருதா? ஏய் எப்பா எம்பிட்டு அழகான கலரா இருக்கு. எத்தே எத்தே. ஆமா சின்ன பொண்ணு, அடுப்படியில எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டே. எதுவும் ஃபங்க்ஷன் வருதா? சேலைக்காரரை வர சொல்லி இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, என் மக ரொம்ப நாளா பட்டு வேணும் சொல்லிக்கிட்டே இருந்தா, அதான் பட்டு விக்கிற வர சொல்லி இருந்தேன். அதான் செலக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. மக பட்டு பட்டு பட்டுன்னு கேட்காம பொட்டுன்னு பட்டு எடுக்க வந்துருச்சு. நான் மட்டும் ஒரு பட்டு கேட்டா விடுமா இந்த கிளடி? தையின்ல குதிக்க ஆரம்பிச்சிரும். நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன். மருமகளே உனக்கு எதுவும் பட்டு வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுச்ச கிளடி. மகளுக்கும் சொல்லவும் தைன்னு குதிக்குது. இந்த கிளடி எடுத்து கொடுத்ததே நான் பட்டு கட்டணுமா? எனக்கு தேவைன்னா நானே எடுத்துக்கிற போறேன். எனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் பட்டு. எனக்கு அந்த சேலை மட்டும் கட்டுனா அம்புட்டு அழகா இருப்பேனே. ஏம்மா எம்புட்டு நேரமா செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னம்மா ஒரு தண்ணியில வேக மாட்டீங்க போலயே. ஏம்மா இந்த ரோஸ் கலர் சேலை வேணா பாருங்கம்மா, உங்க மகளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரோஸ் கலர் பட்டு என் மகளுக்கு ரோஸ் கலர் பட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. ரோஸ் கலர் பட்டு பார்டர்ல வெள்ளி ஜரிகையில போட்டுருக்கு. சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன். ஐயோ எனக்கு பிடிச்ச கலர் பட்டு தூக்கில இந்த கிளடி வச்சிருக்கு. எனக்கு இந்த பட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எடுக்கலாம்ல இருந்திருந்தேன். அண்ணாச்சி இந்த பட்டு என்ன விலை? ஏம்மா இது 1500 ரூபாமா. கடவுளே இந்த பட்டை என் மாமியார் எடுத்துரும் போல இருக்கே. எப்படியாவது இந்த மாமியார் கலரிட்ட இருந்து இந்த பட்டை வாங்கிடணும். எத்தே என்ன பண்ணே, இந்த ரோஸ் கலர் சேலை என் மகளுக்கு நல்ல எடுப்பா இருக்கும்ல, இந்த சேலை எடுத்துறவா? எத்தே இந்த ரோஸ் கலரையா போய் எடுக்க போறீங்க? ஆமா மருமகளே, என் மகளுக்கு கட்டினா ரொம்ப அழகா இருக்கும்ல, அதான் எடுக்கலாம்னு இருக்கேன். எத்தே என்னத்தே உங்களுக்கு டேஸ்டே இல்லையா? என்னமோ பஞ்சு முட்டாய் கலர்ல சேலை எடுத்து வச்சுக்கிட்டு இதை எடுக்கணும்னு ஒத்த கால்ல நின்றுகிட்டு இருக்கீங்க. இந்த சேலையை மட்டும் கட்டிக்கிட்டு ராதிகா தெருவுல போனா பஞ்சு முட்டாய் விக்கிற மாதிரி இருக்கும் தே. ரோஸ் கலர் கண்ணை பறிக்கும். எம்பிட்டு கலராக அண்ணாச்சி அடுக்கி வச்சிருக்காரு பட்டு. நீங்க போய் ரோஸ் கலர் போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ராதிகா மட்டும் இந்த ரோஸ் கலரை பார்த்தா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது தே. எனக்கே இந்த ரோஸ் கலர் பிடிக்கல, பிறகு எப்படி ராதிகாவுக்கு பிடிக்க போகுதோ? போங்க தே, வேணும்னா எடுத்து கொடுங்க, உங்க விருப்பம். இல்ல மருமகளே, என் மகளுக்கு ரோஸ் கலர்னா அம்புட்டு இஷ்டம் தே. பஞ்சு மிட்டாய்லாம் ரசிச்சு திம்பாலே. எத்தே ராதிகாவை பத்தி உங்களுக்கு சரியாவே தெரியலத்தே. ராதிகாவுக்கு அரக்கு சிகப்பு, மஞ்சள், பச்சை அந்த மாதிரி தானே பிடிக்கும். நீங்க மட்டும் இந்த ரோஸ் கலரை ராதிகாவுக்கு வாங்கி கொடுத்தா உங்களை தான் ராதிகா திட்ட போறா. ஓ நீ அப்படி சொல்றியோ மருமகளே? சரி, பட்டு வாங்கி கொடுக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. அவளுக்கு பிடிச்ச கலர்லயே வாங்கி கொடுப்போம். இங்க பாருங்க தே, அண்ணாச்சி குமிச்சு வச்சிருக்காரு பட்டு. அதுல உங்களுக்கு செலக்ஷன் பண்ண முடியலையா? அங்க பாருங்க அரக்கு சிகப்புல ஒரு சேலை சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ணாச்சி அந்த அரக்கு சிகப்பு சேலை எடுங்க. இந்த எடுக்கிறேம்மா. இந்தாங்கம்மா நீங்க கேட்ட அரக்கு சிகப்பு. இந்த சேலையோட விலை எம்பிட்டு? 1700 ரூபாமா. சரி, நான் இந்த சேலையே எடுத்துக்கிறேன். அம்மாடி மருமகளே, இந்த சேலையை நான் எடுத்துக்கிறேம்மா. போய் வச்சிட்டு காசை எடுத்துட்டு வரேன். உனக்கு வேணும்னா சேலையை பார்த்து எடுமா. ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்து எடு. சரி தே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சூனியக்கார கிளடி, மகளுக்கு மட்டும் 1700 ரூபாயில பட்டு சேலை எடுத்திருக்கு. எனக்கு மட்டும் சாதா சேலை 500 ரூபாய்க்குல எடுக்கவாமா? நீங்க சொன்னதை நான் கேட்பனா? அண்ணாச்சி நான் இந்த ரோஸ் கலர் பட்டு சேலையை எடுத்துக்கிறேன் அண்ணாச்சி. நான் ஆசைப்பட்ட கலரே எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த சேலையை மட்டும் நான் கட்டிக்கிட்டு போனா ஊர் உலகத்துல எல்லாருமே என் சேலையை தான் பாப்பாங்க. அம்புட்டு அழகா இருப்பேன். அடுத்த வாரம் வேற எனக்கு பிறந்த நாள் வருது. அன்னைக்கு இந்த சேலையை மட்டும் கட்டுனா அம்புட்டு அழகா இருப்பேன். ஜோதிகா மாதிரியே இருப்பேனே. இந்த அம்மா என்ன இப்பத்தே உங்க மாமியார் முன்னாடி இந்த கலர் சரியே இல்ல, வெறுக்கிது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. மாமியார் இந்த சைடு போன உடனே இந்த சேலை எனக்கு வேணும்னு ஒத்த கால்ல நிக்குது. மாமியாரும் மருமகன்னா இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு. போக விட்டு ஏதோ பேசுவாங்க போல இருக்கு. நம்மளுக்கு என்ன, நம்மள விட்டு பட்டு சேலை வித்தா சரிதேன். எப்படியோ என் மாமியார இந்த சேலையை வாங்க விடாம நானே வாங்கிட்டேன். ஆசைப்பட்ட சேலை எனக்கே கிடைச்சிருச்சு. ஹாய் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும். அதனால லைக்க மறந்துடாம போட்டுருங்க.